வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுண்டல் செய்ய கடலை ஊற வச்சுருக்கேன். குறைஞ்சது 5 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஊறிடுச்சு கடலை. இப்போ இதை வேக வச்சுட்டு நம்ம எப்படி தாளிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பில் வச்சு 2 விசில் இல்லைன்னா 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். கடலை வெந்துடுச்சு. இதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு தாளிக்கலாம். தண்ணி வடித்தாச்சு. கடலை தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு மேலேயே எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, மல்லித்தலை, வரமிளகாய் 5 காரத்துக்கு. வரமிளகாயை நம்ம கிள்ளி போட போகிறதில்ல, மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 பொடிச்சு அதை தான் போட போகிறோம். இப்போ இதை பொடிச்சிக்கலாம். இது போல் மிளகாவை பொடிச்சாச்சு. இப்போ தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயும் காஞ்சிருச்சு. அதில் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம். வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு. வெங்காயத்தை ரொம்ப கருக விடாமல் வதக்கிட்டு நம்ம பொடிச்சு வச்ச மிளகாயை இதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இப்போ வேக வச்ச சுண்டலை இதில் சேர்த்துடலாம். மல்லித்தலையும் சேர்த்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுண்டல் இது போல் காரமாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.